குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் உந்தன் கருணை மழையில் மனம் குளிர்ந்து நனைய அதை நினைக்கும் பொழுது நெஞ்சு துணிவு பிறக்க ஸ்ரீராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன். நான் பாடினது கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படிங்கிற படத்தில் ராஜேஸ்வர் இயக்கத்தில். அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தார். திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி தரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் தப்பாக ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் பாடணும் அப்படின்னாரு. சரி, நான் ஐம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் சிங்கர். இல்லை வில் சார்ட் இட் அப்படின்னாரு. அப்புறம் பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது படம் வெளியே வரலை. அப்புறம் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் ஷூட்டிங் கொஞ்சம் அவர் சைடில் ஏதோ ஒரு லேக் இருந்துச்சு போல இருக்குது. அப்புறம் எதிர்ச்சியாக என்னுடைய மலையாள இன்டர்வியூ அந்த டிவியில் பார்த்துட்டு நான் கேஷுவலாக பார்த்தேன். உங்கள் டிவியில் உங்கள் இன்டர்வியூ நம்ம படத்தை பற்றி, நம்ம பாட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐயோ, எனக்கு மறுபடியும் ஒரு வேகம் வந்துச்சு, மறுபடியும் இந்த படத்தை எடுத்து நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரீஒர்க்ட் ஆன் இட் 10 இந்த படம் வந்துச்சு. வணக்கம் சுகன்யா. வணக்கம். பாவு தமிழா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு நடிகையா, நாட்டிய தாரகையா தெரிஞ்ச சுகன்யா இப்போ இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா ஒரு பாடகியாவும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த பாடல் எழுதி ஏற்றதுக்கு இந்த இது எப்படி திடீர்னு வந்துச்சு, அந்த இன்ஸ்பிரேஷன்? என்ன பாடகின்னு சொல்றதே நான் முதல்ல இன்னும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இது இந்த அயோத்தி ராமர் 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய சார்பா ஒரு சின்னதா ஏதாவது ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான விஷயங்கள்ல அவருக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. அது மாதிரி என்னுடைய ஒரு காணிக்கை தான் இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு பாடல் சமர்ப்பணம் அவருக்கு. இந்த இசை ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இயற்பிலே வந்திருக்கா, உங்க ஃபேமிலியில யாருக்காவது இந்த இசை நாட்டம்? ஆஹா, என்னுடைய 2 பாட்டிகளுமே, என்னோட தந்தை வழியும் சரி என் தாயார் வழியும் சரி, 2 பேருமே பாடுவாங்க. தந்தை வழி பாட்டி வயலினும் வாசிப்பாங்க. தாய் வழி பாட்டி எஸ் ஜெயலட்சுமின்னு சீதா கல்யாணம் சிவகவி அப்படின்னு 2 படத்துல ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்ததெல்லாம் பாடி நடித்த காலம். இன்ஃபேக்ட் சீதா கல்யாணம் அப்படிங்கிற படத்தில் அவங்க சொல்கிற டைம்லாம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் கூட சைட்லேயே வாசிக்கிட்டே வருவாங்களாம் வாத்தியங்களை. அவங்க ஃப்ரேம்குள்ளே வராமல் பாடணும், ரொம்ப ஜாகிரதையாக பாடணும். அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் 12 தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் நிறைய சொல்லிகிட்டே போவாங்க. எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது என்னென்னா, சீதையா நடித்தது எங்கள் பாட்டி, ராமராக நடித்தது அவங்களுடைய சொந்த அண்ணா எஸ் ராஜம் அவர்கள். அவரோட ஓவியங்கள் உலக பிரபலமானவை. இசையிலையும் அவர் மென்டராக இருந்திருக்காரு. சினிமா உலகத்துக்கு அப்போ இவங்க 2 பேருமே சின்னவங்க. கான்ட்ரவர்சி கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணன் தங்கையை ராமர் சீதையாக ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அதை ப்ரொடியூசர் பண்ணது கொல்ஹாப்பூர் அவங்க மகாராஜா அவங்க பேலஸில் ஷூட் பண்ணாங்க. இவங்க 2 பேருடைய தந்தையார் சுந்தரமையர் அப்படிங்கிறவர் வக்கீலாக இருந்தவர். அவங்க வீட்டில் 24 மணி நேரமும் கச்சேரிகள் நடக்கும். எல்லா இசைக்கலைஞர்களும் இன்னைக்கு பிரபலமாக நீங்கள் எந்த பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சீனியர் மியூசிஷியன்ஸ் அத்தனை பேரும் அவங்க வீட்டில் கச்சேரிக்கு வந்துட்டே இருப்பாங்களாம். சாப்பிட்றது கூட மறந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரமையர் அவர்கள் அவரும் நிறைய வாத்தியங்களும் வாசிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அவங்க அந்த சைடு. இந்த 2 பேருடைய தந்தையார் சுந்தரமையர் அவர்கள், அவர் வக்கீலாக இருந்தவர். அவர் வீட்டில் 24 மணி நேரம் கச்சேரி நடக்கும்னு சொல்லுவாங்க. இசை மேதைகள் நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் அவர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அந்த தெருவே அவ்வளோ குதூகலிக்குமா. இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல இவங்க வாய்ஸ், அதுக்கப்புறம் இவங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு செழிப்பான ஒரு ஃபேமிலி. இவங்க 2 பேரும் நடிச்சு சீதா கல்யாண படத்தில் அவரும் ஜனக மகாராஜாவாக நடிச்சிருக்காரு. என் பாட்டியோட தந்தையாகவே நடிச்சிருக்காரு. வீணை எஸ் பாலச்சந்திரனா உங்களுக்கு டெஃபினட்டா ஞாபகம் இருக்கும். பொம்மை, நடு இரவில் பொம்மை படத்துல அந்த பொம்மை கடைசியில படத்தில் அந்த பொம்மையும் நடிச்சிருக்கு. கடைசியில் நான் குழந்தையா இருந்தப்போ கூட அந்த பொம்மையை வச்சு விளையாடி இருக்கேன். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள். அண்ட் அவர் நிறைய புதுமைகள் அப்போவே செஞ்சவர்.
படத்துல பாட்டு இல்லாம செஞ்சது. பாட்டுலாம் பாட்டு எடுத்திருக்காரு, த்ரில்லிங்கான படம். ஆமா, அந்த பாட்டு வந்து ஏஸ்டா சாருக்கு ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த படத்துல தான். அதுல டைட்டில் வந்து ஒருத்தருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷுவல்ஸ்ல காமிச்சு அவர் பேச வச்சு பண்ணது. அவங்களே வந்து பேசுவாங்க. ஆமா, எவ்வளவு புதுமை பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த வழி இந்த ஜென்ரேஷனும் சரி, என் தகப்பனார் சைட்லையும் சரி, இவங்கள இந்த 3 பேர் தவிர இன்னும் 3 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. எஸ் ராஜம், எஸ் ஜெயலக்ஷ்மி, வீணை எஸ் பாலச்சந்தர், அதுக்கப்புறம் சரஸ்வதின்னு ஒரு சிஸ்டர், அவங்களும் பாடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் முன்னால் அவங்க பாடலை. அதுக்கப்புறமா 2 ட்வின்ஸ் கற்பகம்னு சொல்லிட்டு அவங்க வீணை வாசிச்சிருக்காங்க. எங்கள் பாட்டியும் சரி, எஸ் ஜெயலக்ஷ்மியும் சரி, அவங்க வந்து ரேடியோ ஸ்டேஷனில் 40 ஆண்டுகள் பாடியிருக்காங்க. இந்த கற்பகம் அவர்கள் 30 ஆண்டுகள் வீணை வாசிச்சிருக்காங்க. இந்த கற்பகம் அவங்களுடைய ட்வின் பிரதர் வந்து கோபாலசுவாமின்னு சொல்லிட்டு அவரும் பாடுவார். ஆனால் அவங்கெல்லாம் ரேடியோக்கெல்லாம் பாடலை. தே ஸ்டக் டு ஃபேமிலி. பிகாஸ் சில பேருடைய ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, இல்லை பப்ளிக்ல பாட மாட்டேன், நான் ஆத்மாவுக்கு தான் பாடுவேன், ஆத்மசாந்திக்கு பாடுவேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் த ஃபேமிலி பேக்ரவுண்ட். நீங்க வந்துட்டு வாணி ஜெயராமோட சிஸ்டர் கிட்ட கத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லி. ஆமா, லலிதா பஞ்சநாதன் அவங்க கிட்ட பாட்டு கத்துக்கிட்டேன். அந்த காலத்துல வாணி ஜெயராமோட மீட் பண்ணிருக்கீங்களா, அவங்களோட பேசியிருக்கீங்களா? இல்ல, அவங்க அப்போ ரொம்ப பிஸி. நம்ம ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுவும் தவிர இவங்க அப்பப்போ சொல்லுவாங்க, நான் இந்த சாங் அப்டேட் பண்ணி அவங்களுக்கு இந்த பாட்டு சொல்லிக்கூடேன், அந்த பாட்டு சொல்லிக்கூடேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நிறைய ஃபீட்பேக் அவங்ககிட்டேருந்து கிடச்சிருக்கு. நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எனக்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பா தயாரித்த படத்தில் வந்து அவங்க வந்து முதல் பாட்டு அவங்க தான் பாடியிருக்காங்க. டெல்லிக்கு ராஜா அப்படிங்கிறது டைட்டில். அதுக்கப்புறம் ராஜா எங்க ராஜான்னு அந்த பேரில் வந்துச்சு படம். ரம்யா கிருஷ்ணன், கவுண்டமணி, ஒரு நடிகர்கள், காமெடி நடிகர்கள் பட்டாளமே இருக்கு. வி கே ராமசுவாமி, மனோரமா, நிறைய பேர் இருக்காங்க. அதுல வெந்நீர் அடைமூர்த்தி அவர்கள், செந்தில், எல்லாருமே இருக்காங்க. ஒரு இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க, நீங்களும் இசை கத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் சினிமால ஏன் அதிகமான பாடல்கள் நீங்க பாடல? அதை நீங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும். நீங்க சொல்லிருக்கீங்களா யார்ட்டையாவது நான் பாடுவேன் அப்படின்ட்டு? ப்ராபப்ளி என்னோட இன்டர்வியூஸ்ல கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் நோ. மறுபடியும் டைரக்டர்ஸ் கிட்ட அவங்களாம் சொன்னதில்லை? இல்லை, எனக்கு தெரிஞ்ச நான் வாய்ப்பே யார்ட்டையும் கேட்டதில்லை. ஸோ அதால அப்படி ஒரு படத்துல பாடியிருக்கீங்க இல்லையா? ஆமா, நான் பாடினது வந்து கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படிங்கிற படத்துல, ராஜேஸ்வர் இயக்கத்துல. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாரு, திடீர்னு வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி தரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நான் ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் தப்பாக ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் பாடணும் அப்படின்னாரு. சரி, நான் வந்து ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். இல்லை வில் சார்ட் இட் அப்படின்னாரு. அப்புறம் பாடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து படம் வெளியே வரலை. அப்புறம் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஃபார் சம் ரீசன் ஷூட்டிங் கொஞ்சம் அவர் சைடில் ஏதோ ஒரு லேக் இருந்துச்சு போல இருக்கு. அப்புறம் எதிர்ச்சியாக என்னுடைய மலையாள இன்டர்வியூ அந்த டிவியில் பார்த்துட்டு நான் கேஷுவலாக பார்த்தேன். உங்கள் டிவியில் உங்கள் இன்டர்வியூ நம்ம படத்தை பற்றி, நம்ம பாட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐயோ, எனக்கு மறுபடியும் ஒரு வேகம் வந்துருச்சு, மறுபடியும் இந்த படத்தை எடுத்து நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு he reworked on it and இந்த படம் வந்துச்சு. பட் அந்த படத்தில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ தட்ஸ் ஒன் திங், நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா படத்தில் ஒரு 2 வரி பாடியிருக்கேன். இனிமே அந்த பக்கம் நிறைய பாடல் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து பாட்டுக்கான ஃபோக்கஸ் இல்லை. 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமருடைய கும்பாபிஷேகம் நடந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு. எத்தனையோ பேர் உலகம் முழுக்க இருந்து என்னென்னமோ செய்கிறாங்க. நம்மளுடைய காணிக்கையும் இன்னைக்கு போய் சேரணும் அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு ஆஃபரிங் தான் அது. ராமர் மேல இவ்வளவு பாசம் உங்களுக்கு இருக்கிறது, இவ்வளவு பக்தி உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ராமர்னு இல்லைங்க, நம்ம இந்து கடவுள்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதனால எல்லா சுவாமிகள் மேலேயும் இருக்குது. நம்மள சின்ன வயசுலேருந்தே கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. இப்போ நான் மட்டும் இல்லை, எல்லாரும் போகிறாங்க. இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அது சின்ன வயசுலேருந்து எல்லாரும் போகிறது தான். இப்போ இந்த ராமர் கோவில் பற்றி பேசினவங்க மேலாம் ஒரு சின்ன ஒரு கலர் வருது. அவங்க வந்து ஒரு வலதுசாரியோ ஒரு பிஜேபி பேஸ்ட் ஆளோ அப்படின்ட்டு. இப்போ சித்ரா மேலே கூட ஒரு சின்ன ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஆன்மீக தாண்டி இந்த அரசியல் ஆர்வங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இது வந்து வெறும் ஒரு காணிக்கை பக்தி. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்மளுடைய உறவினர் சொல்லலாம், இல்லை நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஐயோ சின்ன வயசில் பார்த்தது எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து, ரொம்ப சந்தோஷம், வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? அந்த ஒரு குதூகலம் தான் அது உலகமே கொண்டாடுதே. இப்போ நம்ம ஒருத்தர் மட்டும் பண்ணோம்னா ஏதோ ஒரு மோட்டிவ்னு சொல்லலாம். இது வந்து வெறும் பக்தி, ஒரு சந்தோஷம். அது ஒரு பெரிய எத்தனை பேரோட உழைப்பு இருந்திருக்கு அதுக்கு பின்னால. பெரிய போராட்டங்கள், உழைப்பு, அவங்களுடைய சேவைகள் நிறைய இருந்திருக்கு.
ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பாடலை அவங்களுடைய பாதங்களையும் சமர்ப்பிச்சுட்டு எல்லாருடைய ஆன்மாவையும் அவங்களுடைய ப்ரேயர்ஸையும் ராமர் பாதத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய அயோத்திக்கு நிறைய தடவை போயிருக்கீங்க. அப்போ போய் பார்த்தீங்களா? இந்த இடத்துல போய் பார்த்தீங்க? ஓஎஸ் அப்போ வந்து அந்த டென்ட்டில் தான் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு அன்பர் தினமே ஒரு ஃபோட்டோ அனுப்புவார். இன்னைக்கு இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரெலவென்ஸ் இல்லை, பட் ரொம்ப சந்தோஷம் இங்கேருந்து வருது, அது ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். பட் இந்த கோவில் வருது இப்போ வந்து இந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் ஆகி வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க எப்போ போக போறீங்க அயோத்திக்கு பார்க்கறதுக்கு? விரைவில். உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார்? நீங்க இளையராஜா படத்துல நிறைய பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இளையராஜா இல்ல இந்த ஜென்ரேஷன் சிங்கர் எல்லாரையும் பிடிக்கும். எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படிலாம் ஒரு பாட்டு சொல்ல முடியும். இப்போ நீங்க ராமர் மட்டும் சொல்லுங்க, எனக்கு விநாயகர், முருகன், ராமர், கிருஷ்ணர், சிவன், பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, ஆஞ்சநேயர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதை மாதிரி சொல்றது கஷ்டம். எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன், எல்லாருடைய கிரியேட்டிவிட்டி அது மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தோம்னாக்கா ஜி ராமநாதன் இருக்காரு, MS விஸ்வநாதன் இருக்காரு, வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். இளையராஜா சொல்ல எங்கேயோ இருக்காங்க. நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அற்புதமான மியூசிக்லாம் நம்ம கேட்டு அந்த அது அது சத்தான விஷயம் வந்து நம்ம நாட்டில் தான் இவ்வளவு டெப்த் உள்ள மியூசிக் இருக்குது. கர்நாடிக்கும் சரி, ஹிந்துஸ்தானியும் சரி, அது ஒரு வழிமுறையோட, இன்ஃபேக்ட் அதில் மருந்து குவாலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கூட நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. I think we are all very lucky to be born here. உங்களுக்கு வந்து ஓவிய திறமை இருக்குது, எழுத்தாற்றல் இருக்குது, பாடுறீங்க, நடிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது? மாஸ்டர் ஆஃப் நத்திங். வாட் எவர் லிட்டில் நீ உங்கள் மாதிரி மீடியாக்கள்லாம் எடுத்து சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சமயத்தில் அதுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் இது நானே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறேன்னா, இதையே ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறவங்க, இதில் ஒரு ஈடுபாடு உள்ளவங்க கட்டாயம் பண்ணலாமே, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். I think that is the right way of putting it rather than நான் பண்ணுறேன் நிறைய பண்ணியிருக்கேன்றது விட. இந்த பாடம் எந்த அளவுக்கு வைரல் ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதற்கண் மக்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மூலமாக சொன்னதில் எனக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்மளோட ஒரு காணிக்கை அப்படின்னு நம்ம மட்டும் இப்படி நினச்சி பண்ணுறோமே தவிர நிறைய பேருக்கு இது பாதிச்சிருக்கு. நான் இந்த பாட்டு கேட்கும்போது என் கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பாடி முடிக்கிறதுக்கு முன்னாலே இந்த பாட்டை நானும் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. சில பேர் நானும் ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்றாங்க, ராமஜெயம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி கடிதங்கள் வருது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது, ஃபோன் கால்ஸ் வருது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வருது. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். பேட்டியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 வரி பாடிங்க பாடல. அது நல்ல மியூசிக்கோடு இருக்கு, இப்படியும் பாடணுமா? நல்லா தான் இருக்கும் பாடுங்க. மக்களை பயமுறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் உந்தன் கருணை மழையில் மனம் குளிர்ந்து நனைய அதை நினைக்கும் பொழுது நெஞ்சு துணிவு பிறக்க ஸ்ரீராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன் ராமாயன்பேன் ராமா ராமாயன்பேன். வணக்கம். வணக்கம்.